ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சில முக்கியமான தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 12 நடந்தது. ஸோ இதை எழுதின ஒவ்வொரு தேர்வர்களும் ஃபேஸ் பண்ண விஷயம் நிறைய இருக்கு. ஓகேவா? அதாவது நிறைய இடர்பாடுகளை ஃபேஸ் பண்ணி தான் அந்த குரூப் 4 எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இடர்பாடுகள் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு வந்து எங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து பல விதமா குரல் எழுப்பினாங்க. ஒன்று டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தாங்க, மெயில் பண்ணாங்க, மனுக்கள் சமர்ப்பிச்சாங்க. அது பத்தாததுக்கு சோசியல் மீடியா இருக்கக்கூடிய எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றது, ஸோ அவங்களுடைய அந்த என்ன ஃபேஸ் பண்ணாங்களோ அந்த விஷயத்த வந்து போஸ்ட் போடுறது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து மாணவர்கள் பண்ணாங்க. ஸோ இது எதுக்குமே டிஎன்பிஎஸ்சி செவி சாய்க்கல. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு கலவரம் கண்டினியூஸா இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்து போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, இது இப்படி ஒன்று போயிட்டு இருக்கும் பொழுது குரூப் 2 நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணி மாணவர்களை டைவர்ட் பண்றாங்க. ஓகேவா? டைவர்ட் பண்ணி அடுத்து எல்லாரும் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, குரூப் 2 2A எக்ஸாமுக்கு படிக்க தொடங்கிடுவாங்க. கட்டாயம் நீங்க குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கு படிக்கணும் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? ஆனா இதை இப்படியே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்ததை பார்ப்போம் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா, அடுத்து வர குரூப் 2 2A எக்ஸாம்லையும் தமிழ் கொஸ்டின்ஸ் இதை விட மோசமா இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம்ல நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்தது, அண்ட் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து தமிழ் பேரகராதியில இருந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் 1953 43 புக் எப்படின்னு பழைய புக்ஸ்ல இருந்து நிறைய கேட்டிருந்தாங்க. எல்லாம் ஓகே, அது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில தேர்வு மையங்கள்ல மாணவர்கள் எழுதின அந்த கொஸ்டின் பேப்பர், அதாவது ஹாலில் உள்ள நுழைஞ்சோன்னா மாணவர்கள் கையில கொடுக்கப்பட்ட அந்த கொஸ்டின் பேப்பரோட சீல் வந்து ஓப்பன் ஆயிருந்தது. ஓகேவா? ஏன் அப்படின்னா, இப்ப சீல்னா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பண்டில் ஓப்பன் ஆகல, பர்டிகுலரா ஒரு கொஸ்டின் பேப்பரோட சீல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய இடங்கள்ல நிறைய மாணவர்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம விளக்கம் கேட்கறதுக்கு டிஎன்பிஎஸ்சிட்ட கால் பண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி சீல் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு, அதாவது இன்விஜிலேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா, பண்ணிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வந்து அந்த சென்டரோட நேமு, உங்களுடைய நேமு, ஹால் டிக்கெட், அப்புறம் இன்விஜிலேட்டரோட நேம், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நான் இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கடிதம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சிக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து இந்த சீல் எதனால ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற பதில் வேணும். ஓகேவா? ஸோ வந்து அது மட்டும் கிடையாது, இந்த சீல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னும் பொழுது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ வந்து கொஷின் பேப்பர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அந்த மாணவர்கள், எங்களுக்கு வந்து முன்னாடி பின்னாடி அந்த பசை ஒட்டாமல் ஓப்பன் ஆயிருக்கலாம், அந்த மாதிரி கிடையாது, எங்களுக்கு நடுவில் யாரோ பிரேக் பண்ணியிருக்காங்க அந்த கொஷின் பேப்பரை, அதை நான் பார்த்தா நல்லாவே எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது என்னோட நண்பர்களே இந்த மாதிரி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது கட்டாயம் இதுக்கு டிஎன்பிஎஸ்சி பதில் சொல்லித்தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு மறு தேர்வு அப்படிங்கிறது வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இந்த சீல் ஓபன் ஆனதை ஏன் இவ்வளவு எடுத்து நான் பேசுறேன் அப்படின்னா, இந்த மறு தேர்வு அப்படிங்கிற இந்த வேண்டுகோள் எவ்வளவு நியாயமானது அப்படிங்கிறத உங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, முட்டாள்தனமா போய் யாரும் அங்க உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு வரல. ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் எக்ஸாம் அப்ளை பண்ணி பல கனவுகளோட தான் அந்த தேர்வு அறைக்குள்ள போய் உட்கார்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த மாணவர்கள் கையில வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர் இப்படி சீல் ஓப்பன் ஆகி வந்திருந்தா அவங்களுடைய நிலைமையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். அந்த சீல் ஓப்பன் ஆனதுக்கு யார் பொறுப்பு? டிஎன்பிஎஸ்சி தானே பொறுப்பேற்றுக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி சீல் ஓப்பன் ஆகிற இந்த இஷ்யூஸ் வந்து இனி வரக்கூடிய தேர்வுகள்ல இல்லாம இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து நடந்தே தீரணும். ஓகேவா? ஸோ இந்த போராட்டம் எந்த அளவுக்கு நியாயமானது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த வந்து இப்ப சொல்ல வேண்டியதா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த மதுரையில நடக்கக்கூடிய இந்த போராட்டம் ஒரு கம்மியான நபர்கள், திரு நடராஜன் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னிறுத்துறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இவங்க கூட சிலர் சேர்ந்து இந்த மதுரையில ஒரு அறப்போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அனுமதி வாங்கியிருக்காங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த இன்னொரு ரொம்ப பெரிய விஷயமும் கூட. ஓகேவா? எல்லாராலையும் அந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்கி அதை ப்ராப்பரா நடத்திட முடியாது. அதனால இந்த போராட்டத்துல கட்டாயம் அவங்களாம் கலந்துப்பாங்க. கலந்துக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு கூட்டம் கோஷம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா
அவங்க அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. இவ்வளோ நாள் நம்ம பல மாணவர்கள் வந்து குரல் எழுப்புறாங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்றாங்க, மெயில் அனுப்புறாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் எடுக்கும் பொழுது எதுக்குமே செவி சாய்க்காத டிஎன்பிஎஸ்சி இந்த அறப்போராட்டத்துக்கு செவி சாய்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அந்த ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பதிவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல வசிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் இந்த போராட்டத்துல கலந்துக்கோங்க. ஓகேவா, ரொம்ப லாங்ல இருக்கிறவங்களால போக முடியாதுதான், ஆனாலும் முடிஞ்சவரை இந்த போராட்டத்துல மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா கலந்துக்கோங்க. நாள் பாத்தீங்க அப்படின்னா 20/7/2025, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஓகேவா, 18ஆம் தேதி. ஸோ நாளான்னைக்கு இந்த போராட்டம் வந்து நடக்குது. எப்ப அப்படின்னா காலையில 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நடக்குது. ஓகேவா, இடம் பாத்தீங்க அப்படின்னா பழங்கா நத்தம் ரிங் ரோடு அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து போராட்டம் நடக்க போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா நடராஜா தியேட்டர் அருகில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து மதுரையில மெயினான ஒரு இடம் தான். ஸோ வந்து ரொம்ப தேடி அலையிற மாதிரியான இடம் கிடையாது. ஸோ கட்டாயம் மதுரை அதை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போராட்டத்துல கலந்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நமக்கு என்ன அப்படின்னு தயவு செய்து இருந்துடாதீங்க. இது வந்து யாருக்கான போராட்டம் அப்படின்னும் பொழுது டிஎன்பிஎஸ்சி தேர்வுல போய் ஹாலில் உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏமாற்றப்பட்டதற்கான அந்த நியாயத்தை கேட்கறதுக்கான ஒரு போராட்டம் தான். ஓகே, ஸோ வந்து இதுக்கு கூட்டம் நிறைய இருந்தா மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி வந்து ஐயோ அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், இதை வந்து சும்மா நம்ம அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுற முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து வரும். ஸோ மாணவர்கள் என்ன பண்ணாலும் கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு மாறும். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் நடந்தது, ஒரு மாணவர்கள் மத்தியில ஒரு அப்படியே சலசலப்பு வந்துச்சு, அவங்க எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு இதுவும் சொல்லல, அறிக்கை வெளியிடல, எதுவுமே பண்ணல. இது எதுவுமே நடக்காத மாதிரி குரூப் 2A நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க? மாணவர்கள் எல்லாரையும் டைவர்ட் பண்றதுக்காக. ஸோ அவங்க வந்து நாங்க சொன்ன மாதிரி 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நோட்டிபிகேஷன் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. ஸோ இந்த பெருமையா சொல்றது எல்லாம் ஓகே, ஆனா நீங்க நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம ப்ராப்பரா பண்ணியிருக்கணும்ல. இது எவ்வளவு பெரிய தப்பு. ஸோ அதை வந்து கண்டிப்பா அதுக்கான நியாயம் கிடைக்கணும், கிடைச்சே தீரணும். உண்மை வந்து எந்த அளவுக்கு வலிமையானது அப்படிங்கிறத நம்ம பாக்குறதுக்கான நேரம் இது. அது மட்டும் கிடையாது, இந்த போராட்டத்தை பெரிய அளவுல வலுத்தா மட்டும்தான் ஏதோ ஒரு விஷயத்தையும் மாணவர்கள் அப்படியே கடந்து போயிட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வரும். பயம் சொல்றதை விட அது ஒரு பொறுப்பு அவங்களுக்கு. இத்தனை லட்சம் பேர் நம்பி ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னும் போது எக்ஸாம் ஹால்ல எத்தனை கனவுகளோட போய் அவங்க ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துருப்பாங்க. யோசிச்சு பார்க்கணும்ல, அது அவங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் டஃப் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சீல் ஓப்பன் ஆனது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்போ கொஸ்டின் பேப்பர் எங்கேயோ லீக் ஆயிருக்கா? கட் ஆஃப் வரும்பொழுது யாராவது இந்த 160 கூட ஏத்துக்கலாம், 180 யாராவது போட்டிருந்தாங்கன்னா கட்டாயம் இந்த எக்ஸாம் வந்து டோட்டலா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே புரியும். ஓகேவா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கு கட்டாயம் யாராலையும் 180 85 போடவே முடியாது. அதை மீறி போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து முழுக்க விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு எக்ஸாம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, தயவு செய்து மதுரை அதை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போராட்டத்துல கலந்துக்கோங்க. அண்ட் குரூப் 2A எக்ஸாமுக்கு தொடர்ந்து படிங்க. ஓகேவா, தமிழுக்கு தான் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ வந்து எந்த காரணத்துக்காகவும் உங்க படிப்பை விட்டுறாதீங்க. ஓகே, தமிழ்ல இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு, ஓகே, அதுக்கு போராட்டம் நடத்துறோம், அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பா நம்ம வாங்குவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜிகே அண்ட் மேக்ஸ்ல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு கிடையாது. ஸோ வந்து ஜிகே மேக்ஸ்ல நீங்க எந்தெந்த டாபிக்ல வீக்கா இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் பர்டிகுலரா எடுத்து செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் தான் நடக்க போகுது. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம்னா, அதுவரை நீங்க படிக்கிற வேலையை பாருங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை அழகா காலைல கிளம்பி போய் அந்த போராட்டத்தை அட்டன் பண்ணிட்டு மதியானம் வந்துட்டு நீங்க மறுபடியும் படிக்கிற வேலையை பாருங்க. ஓகேவா, ஸோ இந்த போராட்டத்தை பத்தி நீங்க பண்ண வேண்டிய விஷயம், அந்த போராட்டத்துல கலந்துக்கூடிய அந்த நேரத்தை மட்டும்தான் செலவிட போறீங்க. மற்றபடி நீங்க வந்து படிக்கிறத எந்த காரணத்துக்காகவும் விட்டுறாதீங்க. ஓகேவா, அண்ட் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் கட்டாயம் டிஎன்பிஎஸ்சி வந்து தமிழுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும். ஸோ இப்படி பதில் சொல்லும் பொழுது அதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்க சொல்றாங்களோ அதை பொறுத்து நம்ம அடுத்து தமிழ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பாத்துக்கலாம். ஓகேவா, நான் திரும்பவும் சொல்றேன், போராட்டம் நடக்கக்கூடிய நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும். இடம் பாத்தீங்க அப்படின்னா பழங்கா நத்தம்
ரிங் ரோடு, இது வந்து நடராஜா தியேட்டர் பக்கத்துல இருக்கு. ஓகேவா? இந்த போராட்டத்துல எல்லாரும் கலந்துக்க போறாங்க. அதாவது கிருஷோபா அகாடமி கிருஷ்ணன் சார், அப்புறம் துரோணா அகாடமி அருள் சார், சாய்ஸ் அகாடமி சாய் சார், இப்படி எல்லாரும் நிறைய பேர் வந்து இந்த போராட்டத்துல வந்து கலந்துக்க போறாங்க. டாஃப் சார் எல்லாருமே. ஓகேவா? ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் நியாயத்துக்காக போராடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ நம்மளோட அகாடமி வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கான விஷயங்களை 1 by 1 பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த மாணவர்களுக்கான இந்த அநீதியை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஷின் பேப்பர் சீல் பிரிக்கப்பட்ட விஷயத்த வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நமக்கு வந்து நியாயம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையான ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நம்ம இப்ப இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளிப்படையா சொல்லியிருக்கோம். ஸோ வந்து கட்டாயம் இந்த நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு மறுதேர்வு வச்சே ஆகணும். ஸோ மறுதேர்வு வைக்கிறத பத்தி சில பேர் வந்து இது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் சொல்றேன். மறுதேர்வு அப்படின்னும் பொழுது இவ்வளவு நடந்த அந்த ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி எக்ஸாம் வச்சிருக்காங்க, எல்லாம் ஓகே. நான் என்ன சொல்றேன், 100 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸா 200 ரூபாயே மாத்திக்கோங்க, எங்களுக்கு மறுதேர்வு வைங்க. ஓகேவா? கட்டாயம் முடியாமலாம் ஒன்றும் கிடையாது. இது யார் மேல உள்ள தப்பு? இந்த சீல் ஓபன் ஆனது, கொஸ்டின் பேப்பர் இப்படி எடுத்தது எல்லாமே யாருடைய தப்பு? நீங்களே சொல்லுங்க. வேகன்சியை இன்க்ரீஸ் பண்றது இதுக்கான சொல்யூஷனே கிடையாது. ஸோ இதே நிலைமை மறுபடியும் நீடிச்சிச்சு அப்படின்னா வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாம்லையும் தமிழ் கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல கொஷின்ல அந்த இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கொஷின்ஸ் எளிமையா இருக்கும், அவங்க ஈஸியா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஒரு சமநிலை தன்மை அப்படிங்கிறது வந்து இந்த குரூப் 2 2A எக்ஸாம்ல இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கட்டாயம் வேணும் அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு சரியான நீதி கிடைச்சே ஆகணும். ஸோ வந்து மாணவர்கள் முடிஞ்ச வரை இந்த போராட்டத்துல கலந்துக்கோங்க. அண்ட் வந்து லாங்ல இருக்கிறவங்களால கட்டாயம் முடியாது, இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நானும் லாங்ல தான் இருக்கேன், ஆனாலும் நான் வந்து முயற்சி பண்ண போறேன். முடியல அப்படின்னாலும் இந்த போராட்டத்துக்கு என்னுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டையும் இந்த போராட்டத்துக்கு கொடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மதுரை அதை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் கலந்துக்கோங்க. ஓகேவா? இது என்னோட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்து வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.